நாட்டில் ஏமைக்குடி பிறந்து சத்தியா என்ற பேர்வுகளோடு வாழ்ந்து வருகிறேன். விட்டது என்னோட செவந்தி கருளை செவந்தி இதே நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சபந்தி என்ற பெயரோடு நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் தினம் அக்கா சந்திக்கிறேன். நானும் உங்களை தான் தேடி கொண்டு வரேன். ஆமா என்னக்கா சொல்றேன்? நான் பார்க்கவே இல்லக்கா. நானும் பார்க்கலையா? நானும் பார்க்கல. எங்க போயிட்டு இருப்பான்?
பாருடி வேலை வெட்டி இல்ல நான் போக போறேன் உள்ளே விளையாட்டு பத்தனி டோல்லு மையா டோல்லு டோல்லு மையா டோல்லு விளையாட்டு நிமிக்கு தாரண்டி ஏ முத்தம்மாவும் இடுப்பு சுத்தி பைய பாரண்டி ஏண்டா பொய்யாரோ? அம்மா நான் கும்பிடுறேன். கூப்பிடுறேம்மா. பெரிய தடியா பார்த்துக்கிட்டு. அம்மா நான் கும்பிடுறேன்ப்பா. ஏய், ஓ. வணங்கிக்கிறேன். அம்மா கும்பிடுறேன் மனப்பா. எவ்வளவு ஆயிரம் அல்லம்மா. ஏண்டா, ஆடுறது எனக்கு முன்னாடி வருவேன். நீ வரும்போது காலை தாமதமா ஆடுற பாடல அமக்கலமா வரு. என்ன காரணம்? எங்க அம்மா சொன்னாங்க ஐயா ஐயா, நீ அரசாங்க வேலைக்கு போறியே போறீங்க. நீ ரொம்ப டீசெண்டா போனா ராஜா அப்பதானே உன்னை வீட்டுல இருக்கிறவங்க 4 பேர் மதிப்பாங்க ஊர்ல இவங்க 4 பேர் மதிப்பாங்க. 4 பேர் என்ன மெருக்கணும் 4 பேர் உன்னை மதிக்கிறேன்னா எப்படிமா பாத்துருக்கேன் ஏண்டு எங்க அம்மா சாக்கல்ல போய் தண்ணி ஊத்திக்கிற பார்த்தேன் சாக்குறீங்க? சாக்குன்னு சொல்றீங்க. அந்த சாக்குல எப்படிதான் இருக்கும்? இது சாக்கடைனா செய்யாரு தெரியாதுடா. முதல்ல 2 பானை வைப்பாங்க அப்படியா? ஒரு கீழ போனி சுத்தி கட்டுவாங்க ஒரு டப்பா ஒண்ணு போட்டாங்கன்னா சாக்கடை ஓஹோ, குளிக்க ரூமுக்கு எடுத்துக்கு வசதி இல்லம்மா தெரியாது. நான் வாங்கிக்கிற பாரு சம்பளம் பாதி வயலே பாதி கண்ட்ரைட்டு வாங்கிக்கிறேன் வாங்கிறாரு. மிச்சம் மீதி எடுத்துக்கிட்டு போனா 12 மணிக்கு தாமா கடத்த இருக்கிறாங்க என்னடா கடை அதுக்கு முன்ன போனாக்கா ஆ. 135 ரூபாய் குவார்டர் 180 ரூபாயா ஆஹா. ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கேனோட 200 ரூபாய் சரியா புத்தி எங்க போது பார்த்தாயா நீ வாங்கிக்கிற சம்பளம் பாதி வயலே குடுத்துட்டு வரியே ஆ. நீ வாங்கி அந்த புத்தகத்தோட பாத்ரூம் கட்ட முடியாது ஆமா, அம்மா வீட்டுல தண்ணி இல்லையே எங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டு காட்டு கேட்டு போய் மோட்டர் ஆயிடுச்சா பையா ஆ. பைப்புல தண்ணி வந்து பியும் ஊத்திக்கின்னு வாடா ஆ. நான் குடுக்குறேன் ஓடி போய் கழுத்துல இறங்கி இறங்கி சொட்டு பாலத்துல மோட்டர் பிடிச்சி ஆயிடுச்சுன்னு தெரியுமா ஆஹா. அப்ப கூட தண்ணி வரலையே ஏண்டா அத பிடிச்ச ஆயிரத்தினாவா தண்ணி வரும் எங்க அம்மா தான் மோட்டர் ஆயிடுச்சுனா தண்ணி வரும்னு சொன்னாங்க ஆ. எங்க அம்மா என்ன ஒரு 2ஆம் கட்டணா வந்துட்டாங்க அப்படியா நான் ஒரு வார்த்தை சூட்டு தெரியாது டேய் தூதுவாது தெரியாதவன் நான் ஒரு 2ஆம் கட்டாமா ஆ. எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு வராங்க தேடிக்கிட்டு வராங்க ஒரு வேளை என் புள்ளிய காத்து கேட்பாந்து கட்டு உள்ள சொல்லி பிடிச்சா ஆ. எனக்கு இருக்கிறது ஒரு புள்ளி ஆயிட்டு எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு தேடிக்கிட்டு வராங்க தண்ணி ஊத்திக்கின்னு வார ஆனா கணத்துல எனக்கு மோட்டர் ஆயிடுச்சுக்கின்னு ஆ. நீ எப்படி தான் இந்த காலு வீட்டுல பாய்க்க பாருங்க டேய் கலியுகண்டா நாளைக்கு நாலு காலு கூட்டு மாறிக்கின்னு கலியுகம் மாறிக்கொண்டிருக்கு இன்னும் இப்படியும் ஒரு புள்ள கிடையாதா ஆ. கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா ராஜா ஆ. ஏறி வந்து நேரா குடானு உள்ள போடா டேய் இருக்கு. அம்மா நீ தவறா நினைக்காதீங்க என்னடா? எங்க பஞ்சத்துக்கு வாசிப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க பஞ்சத்து உள்ள போடா பையா நாங்க கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து ஏறி வந்து பஞ்சத்து உள்ள போடான்னு போனா போனா இந்த குடானு இட்டுக்கின்னு எங்கடா? ஒரு குண்டு பருப்பு பாடக்கூடாது எங்கடா போட சொல்ற? இது ஒரு பாக்கெட் ஒண்ணு கட்டக்கூடாது ஏய், எங்கடா போட சொல்ற? குடானு உள்ளம்மா அப்படி தெளிவா சொல்லு. எங்க அம்மாவை கேட்டா இது பீசு பூச்சா எங்கடா? குடானு உள்ளக்கிற பணம் நாளைக்கா உத்தரமேரூர் வாங்கி போடலாட்டா உத்தரமேரூர் ஹோல்சேல் கடைக்கு நான் ஹோல்சேல் கடை அந்த கடையில இருந்து வாங்கி வந்து போடலாட்டா நீ உள்ள போய் அழித்துறாங்க எங்கடா? உள்ள சாட்டு இருக்குதாங்க ஆமா, அது அழித்துறாட்டா தண்ணி வந்து பிடிக்குமா நான் ஓடின வேகத்துல ஓடி போய் செகப்பட்டின அழித்துறேன் தண்ணி வந்துடா. தண்ணி வரலம்மா எங்க அம்மா கேக்குறாங்க என்னடா அழித்துற தண்ணி வரலையான்னு இந்தம்மா நான் செகப்பட்டின அழித்துறேன்னு சொன்ன பாரு நீ எப்படித்தான் இந்த கழுவுட்ல போய்க்க போறியோ கலியுகத்துலடா. செகப்பட்டின அழித்துறா மாட்டு ஓடாதுடா பக்கத்திலேயே பார்த்து பட்டுப்பட்டின அழித்துறாங்க நான் ஓடி போய் பட்டுப்பட்டின அழித்துன்னு அப்பயாச்சும் தண்ணி வந்ததாடா? அப்ப கூட தண்ணி வரல தண்ணி வர என்னடா சொல்லுது? அவன் அன்னைக்கு தான் சப்பலும் மாட்டுவானம்மா கரண்ட் ஷிஃப்ட் மாத்தி கொடுப்பாங்கடா. 3 லைன் ஆக்கிட்டு 2 லைன் ஆக்குவானோ உண்மைதான். அந்த 2 லைனா இருக்கும்போது மோட்டர் விட்டா ஆ, இந்த மோட்டர் காயில் போடுமா எங்கடா? கிணத்து உள்ளக்கிட்ட நீர்மொழி மோட்டர் அப்படி தெளிவா சொல்லு. என் கால் மேல படுறாங்க நான் போய் எங்க அம்மா கால் மேல பட்ட உடனே எங்க அம்மா கோக்கல் பவுடர் வச்சு அடிச்சு அழகடா அழகு உன்ன மாதிரி பேரர்கள் கொண்டவன் எங்க கிடைப்பா இந்த தெருவே ஓடியானம்மா ஓடி வந்து பார்த்த
உடனே நாய் ஏன் விட்டு உள்ள ஓடுது? ஏண்டா ஓடுது? அதே நம்மளோட பெரிய தீவெல்லாம் கட்டி போயிட்டு அச்சச்சோ. எங்கடா நம்மளை கட்டி விடுவாங்க அவனு? ஆ. எல்லா நாயும் வீட்டு உள்ள ஓடுது. தெரியவே ஓடி அந்த என்னடா இது? மரியா என்னடா ஆச்சு? நான் பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. எங்க வீட்டுல ஒரு 10 மாடு ஒண்ணுக்குதுமா. அந்த 10 மாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. கன்று இல்லாம எப்படிதான் பால் கறக்கும்? மாடு கணுக்குட்டி போட்டு 3ஆம் மாசமே கணுக்குட்டி செத்து கெட்டு போச்சு. அந்த மாடு எங்க வீட்டுல பால் கறக்குது, கமலம் கறக்குது. கமலம் கறக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை. பால் கறவை நேரமாயி நேரமாச்சு. போய் பால் கறந்து ஊத்துறான்னாங்க. நான் முன்ன பின்ன பால் கறந்து பால் கறக்கல. பால் கறக்கிற பார்த்தது கூட கிடையாது. தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வர சுத்தி வர முன்ன பின்ன பால் கறக்கலையே. நின்னுக்கு கறக்கத்தா உட்காந்து கறக்கத்தா ஏன் படுத்துன்னு காரம்பா? பத்துக்குன்னு எப்படிமா பாலை கறப்ப? ஏண்டா வாயை போட்டு ஊதிடா? இந்த வாயை போட்டு முடிஞ்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க? நீதான் குடிக்கணும். மகளிர் பிரிவுல லோடு வாங்கி வாங்கணுமா மாட்டேன். ஏண்டா குடும்ப குடுக்குறாங்க லோனு? ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோனு தர? அதானே பார்த்தேன். பெண்களுக்கு தாமா முதல் இடம். உண்மைதான்டா. 20 பேரு சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. அப்புறம் 30,000 வாங்கி தராங்க. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. அவங்க 50,000 கொடுக்கட்டும் போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 19 பேரை வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னடா கேக்குறாங்க? அன்னைக்கு ஆந்திரா மூண்டாட்டி 2 பேரும் சிங்கின்னு வந்தீங்கன்னா பணம் வாங்க கட்டண அருள் இல்ல வெயிட்டுக்கு நான் பியா துன்றீங்க. என்னடா சொல்ற? செலுமத்தை அறக்கும் இந்த பைப்பு பாய்க்கிட்டு கூட செத்து போடுறேன். யாருடா கேக்குறா? மாசம் எங்களுக்குலாம் வேலை தொழில் விட்டு ஊட்டாண்ட வந்து கேட்டாதான் பணத்தை கொடுப்பீங்களா? கட்டண அருள் இல்ல. அந்த 19 பேர் வாயில என்னன்னு விட்டு ஆளுக்கு ஒண்ணு வந்து கேக்குறாங்க. உன்ன கேக்குறாங்க. அந்த 50,000 வாங்கி நேரம் மானாமரி சந்தைக்கு போனேன். தருக்காரு பார்த்தாரு. வா ஆட்டக்காரன். ஏய் ஆட்டக்காரே, என்னப்பா மண்டூரம் வந்துக்கிறேன்னு கேட்டேன். ஒரு மாடு ஒண்ணு ஓணும் பாங்க கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் வீட்டுக்கு போனார். அவர் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டி வந்துக்கிறாங்க. பாகத்துக்கு மடி பெருசாச்சு. இது காலையில 5 கறக்குண்டா, இது பொய்துக்கு டப்பாயிரம் ரொப்புண்டா, டப்பாயிரம் ரொப்புண்டா. ஏண்டா டப்பா ரொம்பிச்சாடா? அது எங்கம்மா டப்பாயிரம் ரொப்புது. அது காலையில 1 லிட்டர் கறக்குமா, ஒண்ணு பொய்துக்கு 1.5 லிட்டர் கறக்கு. அது என் தலையில கட்டி 50,000 வாங்கி போயிட்டா நீதான் மாடு. சரிடா. ஒரு பேச்சுக்கு அங்க எப்படி பால் கறந்தாலும் காட்டு காட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு சுத்தி வர பால் கறக்கலையே. இன்னைக்கு கறக்கத்தா சுத்தி வந்து நாட்டுக்கு பின்னாடி போய் வச்சுட்டு அள்ளி அந்த மாட்டு என்னடா ஆச்சு அறிவு? என்னடா ஆச்சு? அந்த அடுக்கு தட்டுல இருக்கிற தண்ணி மடியில அச்சப்பா அந்த மாடு விட்டுச்சு வருவாங்க. நான் ஒரு பக்கம் அடுக்கு தட்டு ஒரு பக்கம் அன்னைக்கு இறங்குது தாமா இது. அப்படியா? அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்காலம் கடனை முடிக்க முடியல. ஏரிக்கு போட்டேன். என்ன போற போனதான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உட்கார்ந்தா எனக்கு முன்ன இதான் உட்காந்து என்னால ஒண்ணுமே முடியல. பஸ்ல ஏறினா நிக்க முடியல. ஏண்டா சரியான கூட்டம் ஏறினா. ஆமா நான் போய் கம்பி குத்தி நின்னுக்கிட்டு நின்னுட்டு